ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனுக்குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அவுள் பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி காஞ்சிடுச்சு. நம்ம பச்சை பருப்பை சேர்த்துடலாம். சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுந்து வந்துடுச்சு. இப்போ இது நம்ம குக்கரில் வைக்கணும்னா 2 விசில் வச்சுக்கோங்க. நான் இப்போ அப்படியே சட்டியிலே வேக விடுறேன். இப்போ இது வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வெள்ளத்துக்கு பாகு ரெடி பண்ணிடலாம். நான் 1 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா சூடு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம வெல்லத்தை சேர்த்துடலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு எந்த கப்பால் எடுத்தோமோ அதே பவுல் அளவுக்கு அவுள் எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அவுள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கொதிச்சு வருது. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இதுக்கு பாகு பதம்லாம் தேவையில்லை. நம்ம இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போது வேறு ஒரு பாத்திரம் வச்சு நம்ம நெய், முந்திரி பருப்பு எல்லாமே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் சட்டி கீழே இறக்கி வச்சதுக்கப்புறமும் இன்னமும் கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இப்போது சட்டி காஞ்சிச்சு. நம்ம 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நான் வீட்டில் ரெடி பண்ண நெய் தான் இது. நெய் நல்லா காஞ்சிச்சு. நான் இப்போ 1 தேங்காய் துருவி வச்சுருக்கேன், சேர்த்துடலாம். பாருங்க, தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக முந்திரி சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு, திராட்சை. இப்போ முந்திரி பருப்பு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை நம்ம இப்போ வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். வெள்ளத்தை எடுத்து நம்ம மறுபடியும் அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இதில் பார்த்திங்கனாக்கா அவுள் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம வேக வச்ச பச்சை பருப்பையும் இதில் கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், பச்சை பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு. இது கூட சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு கல் உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான அவுள் பொங்கல் ரெடி. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு, நல்லா கிண்டி விட்டுருங்க. ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.